பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். தேவ சமூகத்தில், அதாவது ஜெபத்தை பற்றி தாங்க பேசுறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ துணிகரமாய் உன் வாயினால், பாருங்க எது முக்கியம் பாருங்க, ஜெபத்தில் எது முக்கியம்? முழங்கால், கை கூப்புறது, கண்ணீர், உபவாசம், இதான் முக்கியம்னு கிறிஸ்தவ உலகம் படிச்சு கொடுத்துருக்கு. இங்க கர்த்தர் சொல்றாங்க வாய் தான் முக்கியம் ஜெபத்தில். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும், வார்த்தை எது முக்கியம் பாருங்க பரலோகத்துக்கு? வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் எது முக்கியம் பாருங்க. மனிதர்களுக்கு வேற எதையோ முக்கியம் சொல்லி கொடுக்காங்க. தேவன் சொல்றாரு எனக்கு வார்த்தை தான் முக்கியம். என் சமூகத்தில் வரும் பொழுது வாயை பற்றி நீ எச்சரிக்கையாயிரு. இப்ப 6ஆம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அதே சப்ஜெக்ட் தான் ஜெபம். அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னாலே சொல்லாதே. அப்படின்னா ஜெபத்துல தூதன் வேலை செய்யறான். அவன் வசனத்துக்காக காதை சாச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஆளு எதையோ சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிறாரு, உன் வாய்க்கு உடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க நீ இடம் கூடாது. ரொம்ப லிபர்ட்டி உன் வாய்க்கு கூடாது. எச்சரிக்கையா இரு. என்ன பேசுறோங்கிறத பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையா இரு.